ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற எல்லாருமே கண்டிப்பா இந்த 4 கடவுளை கண்டிப்பா வழிபட்டு ஆவாங்க. அதுல எந்தெந்த கடவுள் அப்படின்னு சொல்றேன். அதுல மிக முக்கியமான கடவுளை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அது எல்லாரோட லைஃப்லயும் எல்லா ஐயப்ப பக்தர் லைஃப்லயும் ஏதோ ஒரு இன்சிடென்டா கண்டிப்பா நடந்திருக்கும். என்னென்ன சாமியை வழிபடுறோம்? விநாயகரை வழிபடுவோம், மஞ்சள் மாதா வழிபடுவோம், பாபர் சாமியை வழிபடுவோம். இன்னொருத்தர் இருக்காரு, ரொம்ப முக்கியமான ஆளு. நான் பேசும்போது யாருன்னு கரெக்டா சொல்லிடுவீங்க. அவரு என் லைஃப்ல, நான் 2வது வருஷம் மாலை போட்டிருக்கும் போது என் லைஃப்ல ஒரு என் வீட்டுல நடந்த ஒரு சம்பவம் எங்க அம்மா இன்னைக்கு சொன்னாங்க. கண்டிப்பா இதை பத்தி நான் பேசணும்னுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். என்ன நடந்துச்சு? நான் 2வது வருஷம் சபரிமலைக்கு நான் மாலை போட்டிருக்க நேரத்துல ஒண்ணும் இல்லை. எங்க அம்மா எப்பவுமே 4 மணிக்கெல்லாம் காலையில் எழுந்திருவாங்க. எழுந்திரிச்சு முத்தவாசெல்லாம் தொளிச்சு டெய்லி குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது வழக்கம். ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்க. அதுவும் நான் மலைக்கு போன டைம், நான் மலைக்கு போய் ஒரு 3 நாளுக்கு அப்புறமா நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா டேட் தெரியல. என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்க அம்மா டெய்லி கதவு திறக்கிற மாதிரி காலையில 4 மணிக்கு கதவை திறந்துருக்காங்க. எங்க வீட்டு வாசல்ல சட்டை போடாம கரு கருன்னு வாட்ட சட்டமா ஒரு வாள், வெள்ளை வேஷ்டி கட்டி தலப்பா கட்டி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. எங்க அம்மா கதவை திறந்தோன்னு பயந்துட்டாங்க. யாரு ஏன் இந்த நேரத்துல இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, இல்லத்தான் இந்த வாசல இந்த வழியா வந்தேன், கால் வலிச்சது, அதான் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு இருக்கு அப்படின்னு. சரியா, நான் வேணா தண்ணி ஏதாவது கொண்டு வரேன் இருக்கு எங்க அம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வெளியில வந்து பார்த்துருக்காங்க. அந்த மனுஷனை காணுமா. 2 செகண்ட்ல எங்க அம்மா சைட்ல வந்து பார்த்துருக்காங்க, எந்த சைட்லயுமே காணும். 2 செகண்ட்ல அந்த மனுஷனை காணும். எங்க அம்மா ஒரு நிமிஷம் பதறி போயிடுச்சு. யாரு வந்தா? வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கா, வந்து பார்க்கறதுன்னு காணாம போனது யாரு? புள்ள வேற மலைக்கு போயிருக்கா, ஏன் இப்படி நடக்குதுன்னு எங்க அம்மாவுக்கு புரியல. எங்க அம்மா எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, நாங்க எல்லாருமே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறவங்க எல்லாமே வீட்டுல ஒரு விடலை தேங்காய் ஒன்று உடைப்பாங்க. அது கருப்பனை நினைச்சு உடைப்பாங்க. எங்க வீட்டுல நாங்க விடலை தேங்காய் உடைக்கிற அந்த கல்லை எங்க அம்மா என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு தண்ணி தொளிச்சு சந்தனம் குங்குமம் வச்சு மஞ்சள் தண்ணி தான் தொளிச்சு வழிபடுறது வழக்கம். எங்க அம்மாவுக்கு இந்த காலையில இருந்து எங்க அம்மாவுக்கு இந்த மனசுக்குள்ள இந்த விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. யாரு வந்தது, வந்தது யாரு, வந்தது யாருன்னு எங்க அம்மா மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. எங்க அம்மா பூஜை ரூம்ல போய் சாமி முன்னாடி வந்து இந்த மாதிரி காலைல யாரோ ஒருத்தர் வந்தாரு, யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறைஞ்சு போயிட்டாரு, புள்ள வேற மலைக்கு போயிருக்கான், என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு எங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்கும்போது, ஐயப்பனுக்காக ஒரு விளக்கு ஏற்றிருப்பாங்க. சபரிமலைக்கு போற பக்தர்கள் வீட்டுல ஐயப்பனுக்கு ஒரு விளக்கு இருக்கும், அதே மாதிரி கருப்பனுக்கு ஒரு விளக்கு இருக்கும். அப்படி அந்த கருப்பனுக்கு விளக்கேத்தின இதுல இருந்து ஒரு பூ ஒண்ணு கீழே விழுந்து எங்க அம்மா கிட்ட வந்து விழுந்துருக்கு. எங்க அம்மா அழுதுருச்சா. உலகத்தையே காப்பாத்துற காவல் தெய்வம் என் வீட்டு வாசல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அழுதுருக்கு. நான் மலைக்கு போயிட்டு வந்தேன்னு எங்க அம்மா சொன்னிச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு. எங்க அம்மா சொல்ல 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 என் உடம்பு மேல புல்லரிச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 4 தெய்வங்கள்ல ரொம்ப முக்கியமான தெய்வம் கருப்பன். கருப்பனோட துணை இல்லாம உன் வீட்டுல இருந்து நீ வெளியிலே போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் உரிமையா சொல்றது, நான் மலைக்கு போயிட்டு திரும்ப வருவேனா இல்லையான்னு தெரியாது, ஆனா நான் போயிட்டு வர்ற வரைக்கும் என் புள்ள பொண்டாட்டி குடும்பம் வீடு வாசல் அதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்புன்னு உரிமையா சொல்லிட்டு போற ஒரே ஒரு கடவுள் இதுன்னா அது கருப்பன் தான்.